لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا كفو له ولا مماثل له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله صلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم الله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين إلا أن تفعلوا إلى أوليائكم معروفا كان ذلك في الكتاب مسطورا صدق الله مولانا العظيم அருளாளன் அன்புடையோர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவதாக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் ஷமாதானமும் எங்கள் உயிரும் மேலான எங்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் திகழ்ந்தர்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றிய உம்மத்துகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்புமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளுக்கு முற்றிலும் அடிபணிந்து தலை சாய்ந்து நடந்து கொள்ளுமாறும் என்றும் பிரிவினைகள் புரோகங்களை மறந்து ஒற்றுமையாக வாழுமாறும் என்னையும் உங்களையும் ஆரம்பமாக பணித்துக் கொள்கின்றேன். பேரன்புமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்திலே மனித சமுதாயத்தை பல்வேறுபட்ட தரங்களிலே ஆக்கி வைத்திருக்கிறார், படைத்து வைத்திருக்கிறார். சில மனிதர்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அவர்கள் மாளிகைகளிலே வாழ்கின்றார்கள், பஞ்சனம் மெத்தைகளிலே உறங்குகின்றார்கள். கஷ்டங்களை யாரும் அறியாமல் அவர்கள் உலகத்திலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே மட்டும் சிலரை அன்றைக்கு கஞ்சி குடிக்க கூட வசதி இல்லாத நிலையிலே பரவ ஏழைகளாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறார். இதே போன்று பேரன்புமிக்க சிநேகிதர்களே, சில மனிதர்களுக்கு அறிவு ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து அறிவாளிகளாக அறிஞர்களாக வைத்திருக்கிறான். மற்றும் சிலரை அறிவு அற்ற அறிவிலிகளாக அறிவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களாக முட்டாள்களாக உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது பல்வேறுபட்ட முறையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவிலே படைத்து வைத்திருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையிலே சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை கொடுத்து புனிதமான இஸ்லாத்தில் தங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து முஃமின்களாக வாழ வைத்திருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். மற்றும் ஒரு பெரும் சமுதாயத்தை, ஒரு பெரும் கூட்டத்தார்களை காவிரிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறார். எனவே
உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஈமான் கொடுக்கப்பட்டு மூமினாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்றிருந்தால், மூமின்களுடைய பட்டியலில் ஒரு மனிதனுக்கு சேர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்றிருந்தால், அதை போன்ற ஒரு பாக்கியம், அதை போன்ற ஒரு அருள், அதை போன்ற ஒரு நேமத், அதை போன்ற ஒரு பெறாது எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் உலகத்திலே கிடைக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் பாக்கியங்களும் அருள்களும் உலகத்துடன் நின்றுவிடும். அதனுடைய பலாபலன் உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் ஈமானுடைய பாக்கியம் மாற்றிருந்தால் கியாமத் வரைக்கும் சென்று இறுதியிலே நீடுழி காலம் வாழக்கூடிய சொர்க்கம் வரைக்கும் ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பது ஈமானுடைய பாக்கியம், அந்த அருள் தான். இதனால்தான் சையதுனா ஹஸ்ஸான் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலே உலகில் படைக்கப்பட்டு கியாமத் நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கையை நீடித்து தரப்பட்டு அவ்வளவு காலமும் நீ சுஜூதிலே இருந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் ஈமானை தந்த பாக்கியத்துக்கு கூட அது நன்றியாக ஈடாகாது சொன்னார்கள் இமாமுனா ஹஸ்ஸான் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஏனென்றால் ஈமான் அவ்வளவு பெருமதி வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது, அதனுடைய பெருமைகள் மிகவும் உயர்தரமானது, அதனுடைய முடிவுகள் சிறந்தது. ஈமான் அவனுக்கு இல்லையோ காதலாக வாழ்கிறானோ, ஈமானிலே குறை உள்ளவனாக வாழ்கிறானோ, அவனுக்கு ஆதரத்திலே நீடுழி காலம் தனிபடக்கூடிய நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சிநேகிதர்களே, இந்த ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான் பல்வேறுபட்ட தரங்களில் இருக்கிறது. சில மனிதர்களுடைய ஈமான் அதனுடைய அளவை, அதனுடைய தாற்பயத்தை விளக்கப்படுத்த முடியாது. நபிமார்களுடைய ஈமானுக்கு யாருடைய ஈமானும் ஈடாக மாட்டார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லவ் உஸ்ன ஈமான் அபீ பக்ர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும், ஏழைய எனது உம்மத்துகள் அனைவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் பாரமாக கனமாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சிலருடைய ஈமான் மிகவும் நிர்தரமானதாக, கடினமானதாக, திறமானதாக, உறுதியானதாக அமைந்திருக்கும். சிலருடைய ஈமான் ரொம்ப பலவீனமானதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் அது குறையும். இந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, ஈமானுக்குரிய விஷயங்களை அவர் சரியாக செய்யும் பொழுது, ஒழுகும் பொழுது அவருடைய ஈமான் கூடும். எப்பொழுது அவைகள் குறையுமோ அப்பொழுது ஈமான் பலவீனம் அடையும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சிநேகிதர்களே, இப்படியான மேலான இந்த ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமான் பல அம்சங்களை உள்ளடக்கியது. பல அம்சங்கள் சேர்ந்துதான் அந்த ஈமான் பூர்ணம் அடைகிறது. சில அம்சங்கள் இல்லை என்றால் அந்த ஈமானே பழுதடைந்து அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படாத ஈமானாக மாறிவிடுகிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஈமான் பூர்ணமாகுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஈமானாக மாறுவதற்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பலன் கொடுக்கக்கூடிய ஈமானாக மாறுவதற்கும் எங்களுடைய ஈமானுக்கு ஆக தேவையான ஒரு அம்சம் ஹுப்புர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது. இந்த மூமினுடைய கல்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இல்லையோ, எந்த மூமிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளாதவர்களாக, பண்பும் பாசமும் வைக்காதவர்களாக, விருப்பம் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுடைய ஈமான் ஓட்டையானது, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாதது, பலன் கொடுக்காதது, செல்லா காட்சி, அது வெறும் பூஜ்யமாகும். இதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும்
حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. உங்களில் ஒருவருடைய ஈமானும் சம்பூர்ணமாக முடியாது எதுவரை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய தகப்பன், அவனுடைய பிள்ளைகள், ஏழைய மனிதர்கள், அவனுடைய சொத்து குடும்பங்கள் அனைத்தை விடவும் நான் விருப்பமானவனாக, என் மீது அன்புள்ளதாக அவனுடைய உள்ளம் ஆகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்ணமாக முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு மனிதன் ஈமான் கொண்டவன் என்று சொல்லிக் கொண்டு தொழுகின்றான், நோன்பு பிடிக்கின்றான், நெத்தி கருக்கும் வரைக்கும் தொழுகின்றான், குர்ஆனை ஓதுகின்றான், எல்லா அமல்களை செய்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய கல்விலே அன்பு இல்லை என்றிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு விருப்பமானவர்களாக இல்லை என்றிருந்தால் அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அவனுடைய ஈமானம் ஓட்டையானது. அவன் கியாமத் நாளிலே சொர்க்கவாதிகள் சேர்க்கப்படவும் மாட்டார் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அத்திமு அவுலாதக்கும் அலா ஸலாஸில் தால், மூன்று விஷயங்களின் மீது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பழக்குங்கள், அவர்களுக்கு அதவு வருத்துங்கள். ஒன்று ஹுப்பி நபீக்கும், உங்களுடைய நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்கிறது பேரில் அவர்களை பயிற்சியூட்டுங்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது அன்பு வைக்கிறது மீது அவர்களை பயிற்சியூட்டுங்கள். அதே போன்று குர்ஆனை ஓதுவது மீது பயிற்சியூட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொத்து சுகங்கள், பிள்ளை குட்டிகள், மனைவி மக்கள், தன்னுடைய தகப்பன் பெற்றோர்கள், எல்லா மனிதர்கள், ஏன் தன்னுடைய உயிரை விடவும் அந்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். எதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக நான் உங்களைத்தான் நான் அன்பு வைத்திருக்கிறேன். என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தகப்பர்கள், குடும்பங்கள் அத்தனையை விடவும் கூடுதலாக உங்கள் மீதுதான் நான் அன்பு வைத்திருக்கிறேன். முதலாவதாக என்னுடைய உயிர், இரண்டாவதாக நீங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா உமர் ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸி. உமரே, உன்னுடைய ஈமான் பூர்ணமாக முடியாது எதுவரைக்கும் என்றால் உம்முடைய உயிரை விடவும் நீ என்னை நேசிக்கும் வரைக்கும் உன்னுடைய ஈமான் பூர்த்தி அடைய மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் ஹத்தா மின் நஃப்ஸி. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை அன்பு வைக்கிறேன், நேசிக்கிறேன். என்னுடைய உயிரை விடவும் முதலிடத்தில் உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யா உமர், உமரே, இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகிறது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அன்பார்ந்த சிநேகிதர்களே, நாமெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விடவும் மேலானதாக அன்பு வைத்தோம் என்றால் தான், அவர்கள் மீது அன்பும் விருப்பமும் நாங்கள் கொண்டிருந்தால் தான் எங்களுடைய ஈமான் பூர்த்தியானதாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஈமானுக்கு தான் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் சொர்க்கத்தை பலனாக பிரதிபலிப்பாக வைத்திருக்கிறார். இதனால தான் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் விரட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதித்தார்கள். நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹிஜ்ரத்து சென்ற சம்பவத்தை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌர் குகையை போய் அடைந்ததும் முதலாவதாக என்ன செய்தார்கள்? யா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், முதல்ல நான் உள்ளே செல்கிறேன். விஷஜந்துக்கள் ஏதாவது நோயினை செய்யக்கூடியவர்கள் இருந்தால் உங்களுக்கு அதனால் ஆபத்துகள் ஏற்பட்டு விடக்கூடாது, முதல்ல நான் செல்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த பாலடைந்த குகைக்குள்ளே முதலாவதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தார்கள். அங்கே நுழைந்து அங்கே ஏதாவது பாதிப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய தீங்கி விளைவிக்கக்கூடிய ஏதாவது இருக்குமா என்று அவதானித்தார்கள். அங்கே சில பொந்துகள், பாம்புகளுடைய பொந்துகள் காணப்பட்டு தன்னுடைய சட்டையை கிழித்து, தன்னுடைய ஜுப்பாவை கிழித்து அந்த பொந்துகளை எல்லாம் அடைத்து விட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதும்ம யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் உஹது யுத்த நேரத்திலே ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி உஹது யுத்தத்திலே பரவியது. அந்த வதந்தி மதீனா நகர் வரைக்கும் சென்றடைந்தது. எல்லா மக்களும் திகிலடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். செய்வதறியாது சில சஹாபாக்கள் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார்கள். இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிலே இருந்து வந்த அந்த பெண்மணி வரும் பொழுது ஒரு குற்றுயிராக மரணித்து ஷஹீதாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கிறார். அவர் யார் என்று கேட்கும் பொழுது, இது உங்களுடைய சகோதரர் வெட்டி ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு முதல் கேட்ட கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்றார்கள். சாதாக்கள் சொன்னார்கள், முன்னே சென்று வாருங்கள் என்றார்கள். இரண்டாவதாக போகின்றார்கள். இன்னும் சற்று தூரம் அந்த பெண்மணி வரும் பொழுது அவருடைய மகன் அங்கே வெட்டி ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்மணி கேட்கின்றார்கள், இவர் யார்? சொல்லப்படுகிறது உங்களுடைய மகன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று கேட்டார். சொன்னார்கள், முன்னே போய் பாருங்கள். திரும்பவும் போகின்றார்கள். இன்னொரு மனிதர் வெட்டி அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். யார்? அந்த பெண்மணியுடைய தகப்பன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் தாண்டி செல்கிறார்கள். தன்னுடைய மகனை கணவனை வெட்டி அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது பார்க்கின்றார்கள். தன்னுடைய கணவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு, இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல, எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஓடோடி ரசூலுல்லாஹுடைய இடத்தை போய் அடைகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால கண்டவுடன் ரசூலுல்லாஹுடைய ஆணியை பிடித்தவராக அந்த பெண்மணி சொன்னார், அபி அந்த உம்மி யா ரசூலுல்லாஹ் லா உபாலி இதா சலித மின் அஸதி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயின் தகப்பனும் உங்களுக்கு அற்பமாகட்டும். நீங்கள் ஆபத்தை விட்டும் பிரச்சனையை விட்டும் கொலையை விட்டும் தப்பிவிட்டீர்கள் என்றால் மற்ற எவரும் வஃபாத்தாகி ஷஹீதாக்கப்பட்டிருப்பது கொல்லப்பட்டிருப்பது எனக்கு பெரிய விஷயம் அல்ல என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி. பாருங்கள் அன்பார்ந்த சிநேகிதர்களே, தன்னுடைய கணவன், தன்னுடைய மகன், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரன் அனைவர்களை விடவும் அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் அனுபவித்திருந்தார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி மக்காவிலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டதற்காக மக்கா காபிர்கள் அவர்களை பிடித்து எடுத்து அவர்களை கொல்வதற்காக தூக்கு மரத்திலே ஏற்றி தயார்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அபீ சுஃபியான் கேட்டார், ஏ ஸைதே, நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், உன்னை இப்பொழுது கொள்வதற்காக இந்த தூக்கு மரத்திலே தூக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இதே நேரத்திலே உனக்கு பதிலாக முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திலே தூக்கப்பட்டு உன்னை காப்பாற்றப்படுவதை நீ விரும்புவீரா என்று கேட்டார். சொன்னபடி அபூ சுஃபியானே, நிச்சயமாக நான் ரசூலுல்லாஹ் கொல்லப்படுவதே அல்ல, எனக்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன், சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மகன் ஓடோடி வந்து சொல்கிறார்கள், இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற துக்க செய்தியை அவர்களுக்கு அறிவித்ததும் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன சொன்னார்கள், அல்லாஹும்ம அல்ஹிகு பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி முஹம்மதன் அஹதா. யா அல்லாஹ், என்னுடைய அன்புக்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால நான் எவரையும் கண்ணால் பார்க்கக்கூடாது, ஆகவே என்னுடைய கண்ணை பொட்டையாக்கி விடுவாயாக யாருக்கோ யா ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். உடனடியாக அவருடைய பார்வை கடட்டப்பட்டு அவர் குருடனாக மாறி போய்விட்டார். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வேற எந்த ஒரு மனிதரையும் தன்னுடைய கண்ணால் பார்க்கக்கூட விரும்பாதவர்களால் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் வேறெந்த மிக்க சுயேகிதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் ஹுப்பும் மஹப்பத்தும் எந்த அளவு அந்த சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவ்வாறே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் திரட்டி பார்க்கும் பொழுது நிறைய சொல்லலாம். இந்த நேரம் இடம் கொடுக்காது, நான் கொடுக்காது. அந்த அளவுக்கு நிறைய சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தார். அன்பு இல்லாமல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்காமல் நாம் நெத்தி கருக்கும் வரைக்கும் தொழுதாலும், நாம் எந்த அமல்களை செய்தாலும், நோம்பு பிடித்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், குர்ஆன் ஓதினாலும் அது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நரகத்துக்கு தான் நான் ஆளாக்குவோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இப்படியான சிலர்கள் அமல்கள் செய்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்காமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்தாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக நடை போட்ட கயவர்கள் அந்த காலத்தில் இருக்கத்தான் செய்தார்கள். ஒரு முறை சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிலே இருந்து சில தங்க பொருட்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவாக அனுப்பி வைத்தார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருட்களை 4 சஹாபாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள், பங்களித்தார்கள். அந்த பங்கிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே துல் குவைஸரா என்ற ஒரு நபர், ஒரு கயவன் எழும்புகின்றான். அவனுடைய உருவம் எப்படி இருந்தது? ஃபகாம ரஜுலுன் காயினுல் ஐனான் ஐனைன் முஜ்ரிஃபுல் வஜனத்தைன் நாஷிருல் ஜபஹா கஸ்ஸல் லிஹ்யா மஹ்லூகர் ராஸ் முஷம்மிருல் இஸார். மனிதர் எழும்புகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருட்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் எழும்புகிறார். அவருடைய கண்கள் எல்லாம் கண் குழியாக இருந்தது, நெற்றி அகன்ற நெற்றியாக இருந்தது, அடர்த்தியான தாடி வைத்திருந்தார், தலை வலிக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டிருந்தது, தன்னுடைய வேட்டியை தூக்கி உடுத்திருந்தார், இன்னொரு ரிவாயத்திலே தலைப்பாகை அணிந்திருந்தார். யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது தலைப்பாகை அணிவது, தாடி வைப்பது, ஜுப்பா போடுவது இதெல்லாம் தப்பான விஷயம். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். தாடியை வெட்டுவது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை வெட்டுவதற்கு சமம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை எல்லாம் செய்து
கொண்டிருக்கிறதில் மாத்திரம் வேலை இல்லை, ரசூலுல்லாஹ் மீது அன்பு வேணும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படியான ஒரு மனிதர் எழும்பி என்ன சொல்கிறார்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான முகத்தை பார்த்து, யா முஹம்மத் இத்தகில்லாஹ் மா அத்தக தஸ்மஅதில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அநீதமாக பங்கிடுகிறீர்கள், நீளமாக பங்கிடுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மோசமான முழுகுவைத்தரா சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? ராவு பகலாக வஹீ வரக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்துக்கும் நேர்மைக்கும் உலகத்திலே உதாரண புருஷராக வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்மை என்றால் என்ன, நீதம் என்றால் என்ன என்பதை உலகத்துக்கு காட்டித் தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த முழுகு வைத்தரா எழும்பி என்ன சொல்கிறார்? யா ரசூலல்லாஹ், நீளமாக பங்கிடுங்கள், நீங்கள் அநீதமாக பங்கிடுகிறீர்கள் என்று சொன்னார்கள். சொன்னதும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலக் வமன் யஅதில் இதா லம் அஅதில், உனக்கு கேடு உண்டாகட்டும், நான் நேர்மையாக நேர்மை செலுத்தவில்லை என்றிருந்தால், நேர்மையாக நடக்கவில்லை என்றிருந்தால் யார்தான் உலகத்திலே நேர்மையாக நடக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சபையிலே எழுந்தார்கள். தானி அப்துல் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், எனக்கு உத்தரவு தாருங்கள், இந்த நபரை நான் வெட்டி வீழ்த்துவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவரை கொல்வதற்கு உத்தரவு கேட்டார்கள். இதேபோன்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். தானி யா ரசூலுல்லாஹ், அவருக்கு உனக்கு யா ரசூலுல்லாஹ், இவன் கெட்டவன், இவனுடைய கடத்தை வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம் முஹம்மத், அவரை எதிர்த்து பேசுபவர்களை வெட்டி கொலை செய்கின்றார்கள் என்று மனிதர்கள் போற்றிக் கொள்வார்கள், ஆகவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் அப்படி எழுந்து சென்று கொண்டிருக்கிறார். சொல்லும் பொழுது சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், فإن له أصحابا يحمل أحدكم صلاته مع صلاته وصيامه مع صيامه يقرؤون القرآن لا يجاوز تراقيهم. இவரை கைவிடுங்கள், அவர் போகட்டும், பிற்காலத்திலே இவர்களுக்கு இந்த முழுகு வைத்தலாவுக்கு ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள், அவர்கள் உங்களை விட கூடுதலாக சொல்வார்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களை விட கூடுதலாக அவர்கள் சொல்வார்கள், உங்களை விட கூடுதலாக அவர்கள் நோம்பு நோக்குவார்கள், குர்ஆன் ஓதத்திலே திளைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் லைஸு மின்னா ஃபீ எந்த வகையிலேயும் அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஓட்டுவார்கள், நோம்பு பிடிப்பார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், ஆனால் இன்னொரு ரிவாயத்திலே கிலாபு அஹ்லின் நார், இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இப்படி சொன்னார்கள்? அன்பார்ந்த சிநேகிதர்களே, தொடர்புடையவர்கள், அவர்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், நோம்பு பிடிப்பார்கள், குர்ஆன் ஓதுவதிலே திளைத்திருப்பார்கள், இவர்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நரகத்தின் நாய்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரப்பட்டவர்கள், அவர்களை நான் சந்தித்தால் சமூகத்துக்கு அவர்களை அழித்தது போன்று நான் அழிப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? தொழுகிறார்கள் தான், நோம்பு பிடிக்கிறார்கள் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு அவர்களுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்பு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக அவர்கள் நினைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வெறுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாது. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பு இருப்பதனால் இவர்கள் தொழுதுதான் என்ன பயன், நோம்பு பிடித்துத்தான் என்ன பயன், இவர்களுடைய ஈமான் செல்படி அட்டது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று குறிப்பிட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம்
வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி மரத்து பிவாதி கதா வகதா, நான் இப்பொழுது வரும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கு கர்காவை நான் நடந்து வந்தேன். அங்கே பல்லா ரஜுலுன் முத்தஹஷ்ஷிருன் ஹஸனுல் ஹையத்தி முஸல்லி, அழகாக தலப்பா அணிந்து தாடி வைத்து தொப்பி போட்டு ஜிப்பா அணிந்து அழகான உருவத்திலே ஒரு மனிதர் மிக உள்ளட்சமாக பக்குவமாக தக்குவாவுடன் தொழுது கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ஹப் இலைஹி ஃபக்துல், போய் அவரை கொண்டு விட்டு வாரும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி சுப்ஹானல்லாஹ், யாரை கொண்டு செல்கிறார்? தொழுது கொண்டிருக்கக்கூடிய மனிதனை தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள் அந்த மனிதனை கொல்வதற்காக. போய் பார்த்தால் அவருடைய தொழுகையோ மிகவும் பயபக்தியாக அமைந்திருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இளம் மனம் கொண்டவர்கள் பார்த்து விட்டு திரும்பி வந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன செய்தீர்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய தொழுகையை பார்க்கும் பொழுது எனக்கு அவரை வெட்டுவதற்கு மனம் கொடுக்கவில்லை. யா ரசூலல்லாஹ், நான் திரும்பி வந்து விட்டேன் என்றார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக அனுப்பி வைத்தார்கள். போய் அந்த மனிதனை கொண்டு விட்டு வருவீர்களா என்றார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனார்கள். போய் பார்த்தால் மிக நல்ல முறையிலே தொழுது கொண்டிருக்கிறார், உள்ளட்சமாக தொழுது கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இதே நிலை பார்த்துவிட்டு அவருடைய தொழுகையுடைய அழகையும் உள்ளட்சத்தையும் பார்த்துவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அழகாக தொழுது கொண்டிருக்கிறார், மிகவும் அச்சத்தோடு பயபக்தியோடு தொழுது கொண்டிருக்கிறார், அவரை வெட்டுவதற்கு எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை, திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னார். மூன்றாவதாக சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை போய் வெட்டி வீழ்த்தி விட்டுவார்கள். அந்த மனிதர் போனார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனார்கள். போய் பார்த்தார்கள், அந்த மனிதனை காணவில்லை. அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து விட்டார். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆள் இல்லை, இருந்திருந்தால் கட்டாயமாக வெட்டி இருப்பேன். எனவே தொழுது கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தான் ஏன் அவரை வெட்டும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொன்னால் அவருடைய தொழுகையிலே விலையும் இல்லை, அவருடைய குர்ஆன் ஓதுவதிலே விலையும் இல்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவனுக்கு அன்பு இல்லை, மஹப்பத் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தவனாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக நினைத்தவனாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விருப்பமற்றவனாக அவன் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கபூலாக மாட்டார். இந்த துர்குவைத்தனால்தான் பிற்காலத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே பெரும் பட்டாளமாக திரண்டு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையினால் அந்த துர்குவைத்தனா கொலை செய்யப்பட்டான். காலத்திலே துர்குவைத்தனாவுடைய குடும்பத்தார் கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் தான் இந்த துல்குவைத்தனாவுடைய பாட்டியை சேர்ந்த ஒருவன் தான், அவனுடைய பேரப்பிள்ளைகள் ஒருவன் தான் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி கொலை செய்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பது அவருடைய பெயர். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அலி, அஸ்கல் அவ்வலீன், முன்னோர்களுடைய துப்பாக்கிசாலி மூலியது யார் என்பதும் பின்னோர்களுடைய மூலியது துப்பாக்கிசாலி யார் என்பதும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களின் மூலியது இது பஅஸ அஷ்காஹா குர்ஆனிலே வருகிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை அறுத்தவன் அவன்தான் குதாரித்து சாலிஹ், அவன்தான் முன்னோர்களுடைய மூதேவி துப்பாக்கியசாலி. பின்னோர்களுடைய மூதேவி யார் தெரியுமா? காத்திலுக்க யா அலி, அலியே உங்களை கொல்லக்கூடியவர் தான் பிற்காலத்து மூதேவி துப்பாக்கியசாலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன், சொர்க்கத்தை செல்வங்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பன்
அந்த அலி ரலியல்லாஹு அவர்களை அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவர் சுபஹ் தொழுகை நேரத்திலே ஒரு கூரிய வாளினால், நஞ்சூட்டப்பட்ட வாளினால் குத்தி கொலை செய்வார். கொலை செய்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிமை மடக்கி பிடித்தார்கள். மடக்கி பிடித்த சஹாபாக்கள் இவனை உடனடியாக கொண்டு விடக் கூடாது என்பதற்காக சித்திரவதை செய்து முதலாவதாக 2 கால்களையும் வெட்டினார். அவன் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தான். இரண்டாவதாக 2 கைகளையும் வெட்டினார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தான். மூன்றாவதாக காய்ச்சி இரும்பை சூடாக்கி, இரும்பு கூரை சூடாக்கி அவனுடைய 2 கண்களையும் வைத்து கண்களையும் கொட்டையாக்கினார்கள். அப்பொழுதும் அவன் சூரத் இக்ரா பிஸ்மி ரப்பிக ஓதிக்கொண்டே இருந்தான். குர்ஆனிலே தான் திளைத்திருந்தான். இறுதியாக நாவை வெட்டுவதற்காக சஹாபாக்கள் முனையும் பொழுது திகிலடைந்தான், கடமாறினான். ஏன் கடமாறியா என்று கேட்ட பொழுது சொன்னான், நாவை வெட்டினால் எனக்கு குர்ஆன் ஓத முடியாமல் போய்விடும். நான் ஒரு நிமிஷமும் குர்ஆன் ஓதாமல் இருப்பதில்லை. என்னுடைய எல்லா நிமிஷங்களும் குர்ஆன் ஓதத்திலே தான் நான் கழித்துக் கொண்டிருப்பேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சொன்னான். பின்னால் சஹாபாக்கள் அவனை கொண்டு ஒரு உரையை விட்டு நெருப்பு விட்டு பொசித்து கொலை செய்தார்கள். இப்படியாக அலி ரலியல்லாஹு அவர்களை கொண்டவனும் 24 அவரும் குர்ஆனை ஓதிக்கொண்டதுதான் இருந்தார்கள். யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது குர்ஆன் ஓதுகிறது கெட்ட விஷயம் என்று, தொழுகின்றது கெட்ட விஷயம் என்று யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தொழுகை இல்லையோ இஸ்லாத்தில் அவனுக்கு பங்கு இல்லை. குர்ஆன் ஓதுவது மிகச்சிறந்த அமல். ஆனால் இவைகள் எதை செய்தாலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் இல்லை என்றிருந்தால் இந்த எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே செல்படியாகாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களும் இந்த சம்பவங்களும் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இந்த துல்குவைசரா இவனுடைய நேரடி பரம்பரை, அதாவது துல்குவைசராவுடைய மகன் உஹைப், இவனுடைய மகன் அலி, அவருடைய மகன் முஹம்மத், அவருடைய மகன் ஜாஹிர், அவருடைய மகன் ரைஸ், அவருடைய மகன் மிஅதாஸ், அவருடைய மகன் உமர், அவருடைய மகன் முஷ்ரிக், அவருடைய மகன் உரையுடைய மகன் ராஷித், ராஷிதுடைய மகன் அஹமத், அவருடைய மகன் முஹம்மத், அவருடைய மகன் அலி, அவருடைய மகன் சுலைமான், அவருடைய மகன் அப்துல் வஹாப், அவருடைய மகன் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இப்னுல் வஹாப் நஜ்தி என்று பிற்காலத்திலே ஹிஜ்ரி 1111 இதே துல்குவைசராவுடைய நேரடி பரம்பரை 16வது பேரப்பிள்ளையாக தோன்றியவன் தான் வஹாபி கூட்டத்தின் தலைவன் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். வஹாபி தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே தௌஹீத் ஜமாத்தை ஆரம்பித்தவன் இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்பவன் தான். அவன் நஜ்தை சேர்ந்தவன். நஜ்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய யமனுக்கும் எங்களுடைய ஷாமுக்கும் நீ சிரியாவுக்கும் பரக்கத்து செய்வாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜ்துக்கும் துஆ கேட்பீர்களாக என்று சொன்னார்கள். இரண்டாம் முறையும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, எங்களுடைய யமனுக்கும் ஷாமுக்கும் பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். சஹாபாக்கள் இரண்டாம் முறையும் வஃபீ நஜ்தினா யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜ்துக்கும் துஆ கேளுங்கள் என்றார்கள். மூன்றாம் முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, எங்களுடைய ஷாமிலையும் யமனிலையும் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் மூன்றாவது முறையும் யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நஜ்துக்கும் நீங்கள் துஆ கேளுங்கள் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், ஹுனானிகல் ஸலாஸில் வல் ஃபிதன் வ பிஹா யத்ரு கர்மு ஷைத்தான், அந்த நஜ்திலே தான் ஷைத்தானுடைய கொம்பு உரிக்கும், அங்கேதான் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் மார்க்கத்திலே பித்தலாட்டங்களும் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1200 வருடங்களுக்கு முன்னாலேயே அழகாக தெளிவாக சொல்லிவிட்டு போனார். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1111 இதே துல்குவைசராவுடைய பரம்பரையிலே தான் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்பவர் தோன்றினார். தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். இஸ்லாத்துக்கு மாற்றமான எத்தனையோ கொள்கைகளை, தராவீஹ் தொழுகை 8 ரக்காத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வசீலாக்களை கூட இமாம்களை பின்பற்ற தேவையில்லை,
மதுஹப்கள் தேவையில்லை. மௌலிதுகள் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலைகள் கூடாது. புர்தா ஒரு ஷிர்க், முஸ்லிமாம் காபிர். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துக்காக மதீனாவுக்கு செல்லக்கூடாது. தொப்பி அணிய தேவையில்லை, தலப்பாகை அணிய தேவையில்லை, முசாஃபஹாவிலே ஸலவாத் தேவையில்லை. இதே போன்று தராவீஹ் பாங்கு மேடைகளிலே பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொல்லக்கூடாது. அதே போன்று நபிமார்களை கண்ணியப்படுத்தக்கூடாது. அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேலால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கையும் காலும் முகமும் இருக்கின்றது. இதே போன்று மாதாவிடாய் வந்த பெண்கள் குர்ஆனை ஓதலாம். கதா தொழுகை இல்லை, நினைத்த நேரத்தில் எழுப்பினால் சுபஹ் தொழலாம். இப்படி இது போன்ற இன்னும் எத்தனையோ பித்தலாட்டங்களை இவன் தான் உலகத்திலே தோன்றுவித்தான். இவர்களுக்கு ஆக வெறுப்பானதும் ஆக விஷமாக இருப்பதும் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்லுவதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி எத்தனையோ முஅஸ்ஸின்களை இவர்கள் கொண்டு குவித்தார்கள். அங்கு இவர்களுடைய பித்தலாட்டம் ஹிஜ்ரி 1218 மக்கா மதீனா எல்லாம் அங்கே இப்னு சுஊத் என்ற ஒரு அரசனை கையில் போட்டு முட்டாள்கள் முரடர்களை எல்லாம் சேர்த்து சவுதி அரேபியாவிலே ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி எத்தனையோ நூற்றுக்கணக்கான கொலைகளை செய்து பச்சிலம் பாலகர்களை கூட தாயுடைய மடிகளிலே தாய்விலே வைத்து வெட்டி கொலை செய்து சவுதி அரேபியாவில் அவர்களுடைய ஆட்சியை நிறுவினார்கள். சவுதியா அவர்களுடைய நாட்டுக்கு பேர் வைத்தார்கள். அதுதான் ஹிஜாஸ் என்ற ஊரு இன்று சவுதியா, சவுதி அரேபியா என்ற பேராக மாற்றப்பட்டிருக்கிறது. நஜிது என்று சொன்னால் ஹதீஸ்களிலே நஜிதை பற்றி வருகிறது, நஜிதை பற்றி எச்சரிக்கை வருகிறது என்பதால் அந்த நஜிது மாகாணத்துக்கே ரியாத் என்ற பெயரை மாற்றி பூஞ்சோலை என்ற பெயரை மாற்றி இந்த பெயரையும் மாற்றி வைத்து விட்டார். இவனுடைய பட்டாளர்களும் இந்த உருகுவைசலாவுடைய பேர பிள்ளைகள் தான், இந்த உருகுவைசலாவுடைய குடும்பத்தில் வந்தவர்கள் தான், இந்த உருகுவைசலாவுடைய பாட்டியை சேர்ந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீது வெறுப்புணர்ச்சியை உலகத்திலே உலகப்படுத்தினார்கள். விசேஷமாக எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை புகழப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடப்படுகிறதோ அவைகளை தடுத்தார்கள். எங்கெங்கெல்லாம் ஸலவாத்துகள் ஓதப்படுகிறதோ அந்த ஸலவாத்துகளை முக்கியமாக தடுத்தார்கள். விசேஷமாக தராவீஹ் தொழுகையிலே நடக்கக்கூடிய ஸலவாத், பாங்குக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஸலவாத், முஸாஃபஹாவை செய்யக்கூடிய ஸலவாத், இந்த ஸலவாத்துகளை எல்லாம் இவர்கள் தடை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யும் நோக்கத்தோட மதீனாவுக்கு செல்வது கூடாது என்ற ஒரு அபிப்பிராயத்தை உலகத்திலே உண்டு பண்ணினார்கள். இப்படியான பித்தலாட்டங்களை எல்லாம் இவர்கள் செஞ்சார்கள். இந்த உருகுவைசலாவுடைய பேர பிள்ளைகள் இன்று எங்களிலே நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் லேசான ஒரு அடையாளம், கைகளை கொடுத்து முஸாஃபஹா செய்து பாருங்கள். அவர்கள் ஸலவாத்து சொல்ல மாட்டார்கள், வாய்களை நிறுத்தி பொத்திக் கொள்வார்கள். அல்லது யஹூதி நஸாராக்களை போன்று தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லிவிட்டு போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்ல மாட்டார்கள். ஸலவாத்து சொன்னால் இவர்களுக்கு அது கொண்டு வெறுப்பானது ஒன்றுமே கிடையாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் இல்லாமல் இவர்கள் தொழுதால் என்ன, தாடிகள் வைத்தால் என்ன, நோம்புகள் பிடித்தால் என்ன, குர்ஆன் ஓதினால் என்ன, நெற்றி வெடிக்கும் வரைக்கும் சுஜூது செய்தால் என்ன, இவைகள் ஒன்றும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆக முக்கியமாக தேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பு, அவர்களுடைய அன்பு. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தொழாமல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பேணாமல் அமல்கள் செய்யாமல் நான் ரசூலுல்லாஹ்வை அன்பு வைத்திருக்கிறேன் என்று வாயால் சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் மகாபும் பொய்யன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்தால் நிச்சயமாக அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மன் நஹியா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்னை பின்பற்றி நடக்கிறார்களோ அவன்தான் என்னை அன்பு வைத்தவனாக ஆகிறான். வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்னை அன்பு வைக்கிறானோ அவன் என்னுடைய சொர்க்கத்திலே இருப்பான் என்பதா. தொழுகை இல்லை, தலையிலே தலையிலே தொப்பி இல்லை, முகத்திலே தாடி இல்லை, உடல்நடை பாவனைகளிலே காவல்களை பின்பற்றி நடந்து கொண்டு நான் ரசூலுல்லாஹ்வை அன்பு வைக்கின்றேன் என்று சொன்னால் அது வெறுமனே பொய், அது மகாபெரும் பொய்யன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயங்களிலும் பின்பற்றுவதோடு வெறுமனே வெறும் தொழுகையாக, வெறுமனே வெறும் இபாதத்துகளாக இல்லாமல்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைப்பதோடு அவர்களுடன் விருப்பம் கொள்வதோடு எமது இபாதத்துகள் ஆயிருந்தால் தான் அந்த ஈமான் தான் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை உம்மத்திடம் என்று பாராட்டெடுப்பார் என்றபடியாக இருந்தவர்கள் தான். ஆகவே நாம் எல்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விடவும் மேலாக அன்பு வைத்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றிலும் பின்பற்றி நடந்து கொள்வோமாக. ஆகவே யா அல்லாஹ் யா ரஹ்மானே, தெரிந்தும் தெரியாமல் நடந்த குற்றங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கள் உயிரை விடவும் மேலாக அன்பு வைக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய சொத்துக்கள், சொந்தங்கள், பிள்ளைகள், செல்வங்கள் அனைத்தை விடவும் அன்பானவர்களாக எங்களை உள்ளங்களில் நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகளான குருகு வைத்தலாவுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. யாரெல்லாம் அந்த குருகு வைத்தலாவுடைய கூட்டத்திலே சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுத்து அவர்களுக்கு ஹிதாயத்தை நீ கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், கியாமத் நாளிலே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயா. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.